ஒரு மாணவியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பத்ரா பாலகிருஷ்ணன் அவர்களை சாந்தை கிராமம் வருக வருகவென நுழைவாசல் ஊடாக வரவழைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். கடந்த வருடம் நடைபெற்ற காபோத உயர்தர பரீட்சையில் 3 A சித்திகளை பெற்று யாழ் மாவட்ட நிலையில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 32ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்த பண்டத்தெருப்பு சில்லாலை சாந்தையூர் சரித்திர நாயகி யாழ் பண்டத்தெருப்பு பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி செல்வி வஜினா பாலகிருஷ்ணன் அவர்களை கௌரவிக்கும் முகமாக அவருடைய ஊர் மக்கள் பண்டத்தெருப்பு சந்தையில் ஒன்று கூடி வாகன ஊர்தியில் அவருடைய பெற்றோர் சகிதம் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க விடியோசை சத்தங்கள் படபடக்க பவனியாக அவருடைய ஊரான சாந்தைக்கு அழைத்துச் சென்று விழா எடுத்தனர். வாருங்கள் அந்த விழாவின் காணொளிக்கு செல்லலாம். அதற்கு முன்னர் இதுவரை CNI சார்ல்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். கலையரங்கத்தில் சாந்தவாழ் மக்களின் அரவணைப்போடும் அவருடைய பெற்றோர்களின் அரவணைப்போடும் அவருடைய கல்வி சமூகத்தின் அரவணைப்போடும் உற்ற உறவுகளின் அரவணைப்போடும் மிகவும் சிறப்பான முறையில் மாலை 5 மணி வரை இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் கதாநாயகியாக யாழ் மாவட்டத்தில் பேசப்படுகின்ற ஒரு மாணவியாக அகில இலங்கையிலே பேசப்படுகின்ற ஒரு மாணவியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பத்ரா பாலகிருஷ்ணன் அவர்களை சாந்தை கிராமம் வருக வருகவென நுழைவாசல் ஊடாக வரவழைத்துக் கொண்டிருக்கின்றது.
வருகின்றார்கள். எனவே உங்கள் மக்கள் அனைவரும் அந்த மாணவியை கை தவள வருகின்ற கழுத்து நிறைய மாலை சூடி பாட்டு வாத்தியம் முழங்க கலையரங்கத்தில் அழைத்து வருகின்ற அற்புதமான காட்சி. அந்த மாணவர்கள் தருகின்ற சாதனையில் பெற்றோர்களுடைய மனங்கள் அவர்களுடைய அந்த முகங்கள் பூத்து மலர வேண்டிய ஒரு நேரம் தான் இன்றைய தினம் பஜினா பாலகிருஷ்ணன் அவர்கள் சாதனை நாட்டி சாதனை படைத்திருக்கின்றார். அணிவித்து கௌரவிக்க உள்ளவர்கள் ஒழுங்கு ரீதியாக வந்து யாராவது அந்த மாணவியை மலர் மாலை அணிந்து கௌரவிக்க நிற்கின்ற அனைத்து உள்ளவர்கள் தங்க நாணயங்கள் அணிந்து அந்த மாணவியை கௌரவிகள் ஆசாண்டு காலை சந்தோஷத்தை பார்க்கின்ற காட்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாணவிக்கு தமிழ் பாடத்தினையும் புவியியல் பாடத்தினையும் கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் இருவரும் இங்கே வருகை தந்து அதற்கு இங்கே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய உறவுகள் இப்போது தங்க நாணயம் அணிவிக்கின்ற காட்சி. அந்த மாணவியை அந்த முதியவர்கள் வாழ்த்துகின்ற அற்புதமான நிகழ்வானது பொன்னாடையில் விடயம் அடைந்து இப்போது கௌரவிக்கின்றார். கொஞ்சம்